அன்பார்ந்த விவசாய பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய சிறுவர்லைன் உரக்கம்பெனி சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே நம்ம சில்வர் பாஸ் அப்படிங்கிற ராக் பாஸ் உரத்தை பற்றி உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இந்த சில்வர் பாஸ் அப்படிங்கிற ராக் பாஸ் உரம் வந்து வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டிஏபி போடுறதுனாலையோ இல்லாட்டி காங்கிரஸ் உரங்கள் போடுறதுனாலையோ நீங்கள் வயலில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பாசான படர்ந்து போயிடும். பாசானம் பறந்துச்சுனாக்கா வளர்ச்சி இல்லாமல் போயிடும். அதனால நீங்கள் மெயினாக வந்து வெயில் காலத்தில் நம்ம இந்த சில்வர் பாஸ் அப்படிங்கிற ராக் பாஸ் போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப மகசூல் நல்லாயிருக்கும். நீங்கள் இது போகிறப்ப டிஏபி கூட போட வேண்டிய அவசியம் கிடையாது. மறந்துடாதீங்க, வெயில் காலத்தில் டிஏபிக்கு பதிலாக சில்வர் பாஸ் அப்படிங்கிற ராக் பாஸ் போட்டு நெல்லுக்கு நல்ல விளைச்சல் தரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாழைக்கும் நல்ல விளைச்சல் இருக்கும். வாழைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சீப்பு அதிகமாக இருக்கும். இந்த வாழைக்காவோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னாக்கா சீப்போட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். தண்டு நல்லா பெருத்து இருக்கும். வாழை தண்டும் பார்த்தீங்கன்னாக்கா அடியில் நல்லா பெருத்து இருக்கும். அப்போ அதிகமாக இது கால்சியம் சத்து இருக்கிறதுனால இந்த தண்டு நல்லா பெருத்து இருக்கிறதுனால இது மழை இதனால வந்து காத்தடிக்கிறப்போ சரி இல்லை ரொம்ப வேகம் அதிகமாக காத்தடித்தாலும் இது தண்டு சாஞ்சிடாது, வாழை மரம் சாஞ்சிடாது, நல்ல பலன் கொடுக்கும். நீங்கள் வாழைக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் எல்லா தோட்ட பயிர்கள் மற்றும் அனைத்து பயிர்களுக்கும் நீங்கள் இது சில்வர் பாஸ் அப்படிங்கிற ராக் பாஸ் விட்டு நீங்கள் போட்டுக்கலாம். மஞ்சள், கரும்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சில்வர் பாஸுங்கிற உரத்தை போட்டிங்கனாலே நல்ல மகசூல் கிடைக்கும். கிட்டத்தட்ட 60லேருந்து 70 டன் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வறட்சி, சாதாரண வறட்சி, இப்போல்லாம் வெயில் அதிகமாக இருக்குது. வறட்சியான காலத்தில் நீங்கள் இந்த சில்வர் பாஸுங்கிற ராக் பாஸ் விட்டு போட்டிங்கன்னா தான் வறட்சியை நல்லா தாங்கி வரும். எல்லாத்தையும் தாங்கி வரக்கூடிய பக்குவமான நல்ல உரம் இந்த சில்வர் பாஸுங்கிற ராக் பாஸ் விட்டு வரும். அதனால நீங்கள் எல்லா பயிருக்கும் எல்லா காலத்துலையும் போட்டுக்கலாம். குறிப்பாக வெயில் காலத்தில் நீங்கள் இந்த ராக் பாஸ் விட்டை போட்டு சில்வர் பாஸ் அப்படிங்கிற ராக் பாஸ் விட்டை போட்டு அதிகமாக பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த எங்களுடைய சில்வர் பாஸ் அப்படிங்கிற ராக் பாஸ் விட்ட உரம் பார்த்தீங்கன்னா 18% பாஸ்பேட் சத்து இருக்கும், 48% கால்சியம் சத்து இருக்கும். இது இல்லாமல் வந்து சின்ன சின்ன நூட்டங்கள் நிறைய கலந்துருக்கும். இதே நீங்கள் மற்ற ராக் பாஸ் உரத்தை வந்து வாங்குறப்ப ரேட்டு கம்மி அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா அதை தயவு செஞ்சு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். ஏன்னா எங்கள் ராக் பாஸ் போட்டு எங்கள் சில்வர் பாஸ் ராக் பாஸ் உரத்தை மட்டும்தான் 18% கால்சியம் சத்து, 18% பாஸ்பேட் சத்து இருக்கும். அதனால் நீங்கள் விலையை இது கூட கம்மியாக கொடுக்குறாங்க ராக் பாஸ்பேட்டு அப்படின்னு தயவு செஞ்சு எங்கேயும் நீங்கள் வாங்கி ஏமாற வேண்டாம். நன்றி, வணக்கம். இந்த சில்வர் பாஸுங்கிற ராக் பாஸ்பேட் உரத்தை நீங்கள் வந்து எல்லா ரசாயன உரம் கூட கலந்து வைக்கலாம். ரசாயன உரம் கலக்காத விருப்பம் இல்லாதவங்க நம்ம எரு சாணத்தில் எரு கூட நீங்கள் கலந்து வைக்கலாம். எரு கூட கலந்து வச்சு 2 நாள் 3 நாள் கழித்து நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா கிளறி விட்டு போச்சிங்கனாக்கா நல்லா இருக்கும். இன்னும் நாளாக 1 வாரம் 10 நாள் ஆனிச்சுனாக்கா மண்புழு நல்லா உருவாகும். அந்த எருவுலேயே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த சில்வர் பாஸ் அப்படிங்கிற ராக் பாஸில் கலந்து வைக்கிறப்ப மண்புழு வந்து இயற்கையாகவே உருவாகிடும். அதோட சக்தி இருக்குது. அதனால் மண்புழு உரம் வேணும் அப்படின்னு தயப்படம் நினைக்கிறவங்க நீங்கள் சில்வர் பாஸ் அப்படிங்கிற ராக் பாஸ் உரத்தை எரு கூட கலந்து வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து வச்சுருங்க. ஒரு நாள் தண்ணி தெளித்து வச்சுட்டிங்கனாக்கா அதில் இயற்கையாகவே மண்புழு உரம் நல்லா உருவாகி நல்ல அருமையான உரமாக உங்களுக்கு கிடைக்கும்.